லெஃப்ட் விடுற பயப்படாத பயப்பட்ட உடனே ஹேண்டில் பார் ஆட்டக்கூடாது த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணு த்ராட்டில் கண்ட்ரோல் குடுனா குடு வேண்டாம் இழுப்பினா இழுக்குது அந்த அக்கா மேல விடாத வணக்கம் நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் டிடிஎஃப் இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி என் ஒய்ஃப் வந்து பண்ண ஸ்கூட்டி ஓட்டி பழகிட்டாங்க போன வீடியோ பார்த்து நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலிங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்து ஸ்கூட்டி ஓட்டி பழகணுமாமா அப்படின்னு என்கிட்ட சொன்ன உடனே என் மனசுல எந்த வண்டி ஓட்டி பழக போறியா அப்பா இப்போ ஸ்கூட்டி ஓட்டி பழகணும் அதுக்கப்புறம் கீர் பைக் ஓட்டி பழகுவாங்க அதுக்கப்புறம் சூப்பர் பைக் ஓட்டி பழகுவாங்க பைக் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கே தூரமாக ரைட் போகும்போது என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கில் அவங்க செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க இப்படி எல்லாம் நான் வந்து கனவு கண்டுட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்கங்க இல்லை எனக்கு பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னாங்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எப்படி பழக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் இல்லை சொல்லித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லி தந்தேன் நல்லா கல்பூர மாதிரி ரொம்ப ரொம்ப டேலண்டட் பிள்ளைங்க என் ஒய்ஃப் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க சூப்பராக ஓட்டி பழகிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் அவங்க எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க அதுக்குள்ள நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பிள்ளை வந்துட்டு இருக்கோம் ஓகே டிடிஎஃப் என் ஒய்ஃப் வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க வாங்க பார்ப்போம் ஸோ டிடிஎஃப் இது வந்து டே 3 டே 2 டே 4 தெரியல இனிமேல் சைக்கிள் ஓட்டி சொல்லித்தர்றது தான் பிளாகாக மாறும்னு நினச்சா என் தலைவி வரட்டாம மெடுன்னு ஓட்டிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரோலிங் கிடச்சிச்சு ஆக்சுவலி சைக்கிள் நம்ம ஓட்டினாலே போதுங்க அந்த பேலன்சிங் வந்துடும் நேற்று வந்து பண்ண ஓரளவுக்கு பேலன்சிங் வந்துச்சு காலை வச்சு மட்டும் இது பண்ணுறாங்க சில இடத்துல கால் வந்து வானத்திலே வச்சுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து அதை ரீகால் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு போக போகிறோம் ஒரு டைம் ஹார்ன் அடிச்சு செக் பண்ணிக்கோங்க ஹார்ன் அடிச்சு செக் பண்ணிக்கலான்னு தான் நீ சொல்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் இந்த வண்டி ஹார்ன் அடிக்காது ஏன்னா நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல இந்த பக்கம் ஹார்னு இந்த பக்கம் ஹார்னா ஆமா அப்ப அந்த பட்டன் என்ன அதுதானே க்ரூஸ் கண்ட்ரோலு அட போவீங்களா அது க்ரூஸ் கண்ட்ரோலு ஆமா அது க்ரூஸ் கண்ட்ரோலு அட இத்தனை நாள் நான் அந்த பக்கம் அடிச்சிட்டு இருந்தேன்டா ஹார்னே அடிக்கிறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஹார்ன் இங்க இருக்கா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துப்போம் நேற்று பண்ணது தச்சலும் காலை வந்து பேலன்ஸ் வச்சுக்கோ போயிட்டு வா அவ்வளோதான் நான் பிடிச்சிருக்கீங்க இது பண்ணிட்டீங்களா போமா அதெல்லாம் வண்டி முறுக்குனா போகாது ரிவர்ஸ்லாம் போகாது இங்கே பாரு பிரேக் பிடி இப்படி பிடிச்சிங்கன்னா எப்படி இப்படி இப்போ வரலே பற்ற மாட்டேங்குது இப்போ ஓகேவா பட்ட நாமம் போடுவல்ல அந்த மாதிரி போடு நல்ல வேலை எனக்கு போடல நீ பட்ட நாமம் கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டேன் நான் போட்டிருப்பேங்கிறியா நான் பட்ட நாம அடிச்சிருப்பேங்கிறியா உனக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆனாலும் நான் விடலை உண்மையா வாய்ப்புகள் எவ்வளவோ அமைஞ்சது ஆனாலும் இல்லை என் பொண்டாட்டி தான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு உண்மையா இருந்தேன் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நான் ஏதோ இல்லைன்ன மாதிரியே நாளைக்கு மகாராணியே வந்து உன்னை தான் கட்டிக்கணும்னாலும் அவளுக்காக உன்னை விட்டுற மாட்டேன் புரியுதா அதுக்காக அவளையும் விட்டுற மாட்டேன் யாரு யாருக்காக விட்டு மாட்டேன் நீ டிராவல் பண்றி போல பைக் ஓட்ட அந்த கவலைகள் எல்லாம் பறந்துடும் இப்போ எனக்கு பயமா இருக்குல்ல பரவாயில்ல இப்படி உட்கார வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பேசணும் போல வாழ்க்கையில அவ்வளவுதான் சரி போதும் அப்படியே போயிட்டு வருவோமா எங்க போறோம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வர வேண்டியதான் உட்காரும்போது எனக்கு பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனை இருக்கு உட்காரும் போது பின்னாடி உட்கார்றவங்க வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படியே ஓட்ட மொமெண்டம்ல எந்த வெயிட்டும் தெரியாது இந்த வண்டி 300 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோ 300 கிலோ 400 கிலோவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெயிட்டே தான் இருக்கும் நீ பட்டும் போது எல்லாமே ஆனா வண்டி மொமெண்டம்ல இருக்கும்போது ஒன்றும் தெரியாது சரியா ஓகே போலாமா அதெல்லாம் இல்ல நீ தான் பிடிக்கணும் காலத்து மேல வை த்ராட்டில் பண்ண லைட்டா காலத்து மேல வை அவ்வளவுதான் நீங்க இருக்கீங்களா மறந்துட்டேன் நீ தான் பிடிச்சிருக்க நான் சும்மா தான் பேக்கப் நான் அமுக்கவே இல்ல பைடா கேமராமேன் ஐயோ நான் அமுக்கவே இல்ல ட்ரெயின்ல தார் ரோட்லயே போயிட்டு இது பண்ணலாமா ரிஸ்கா இருக்கு சரி வா நீங்க வந்துங்க பை சரிடா நீ இங்கே இருடா நல்லா இருக்குமாமா குழந்தையில போனது இப்படி ரொம்ப இதா இருக்குதா குளிச்சுக்கவா குனியெல்லாம் வேணாம் இப்படி லைட்டா தள்ளிக்கோ அப்ப நான் ஏதோ கழுத்து சிக்கணும் இந்த ஹேண்டில் வர மட்டும் பிடிச்சி இல்ல வேணாம் நீங்க பிடிச்சி இல்ல நான் இங்க லெஃப்ட்ல பிடிச்சிட்டு நீ த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணு இல்ல வேண்டாம் த்ராட்டில் கண்ட்ரோல் குடுனா குடு இல்ல வேண்டாம் எல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல நீங்க த்ராட்டில் பண்ணுமா வண்டி நின்றுமா த்ராட்டில் பண்ணு ஓகே த்ராட்டில் பண்ணு ஐயோ அவர் வராரு ஹலோ மாம்ஸ் அக்கா எப்படி இருக்காங்க ஏய் அம்மாவோட போட்டோ ஆல்பம் பார்த்தேன்டி அதுல எல்லாரும் எவ்வளவு எங்க இருக்காங்க தெரியுமா அப்படிதான் இருப்பாங்க அவங்க வயசுல இல்ல என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது சொல்லிட்டு என்னது அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களால வயசாகிறது தான் ஃபியூச்சர்ல நானும் வயசாயிடுவேன்ல அது ஒரு இமார்டாலிட்டி பவர் இருந்தாலும்
என்னதான் நான் இம்மார்ட்டலா இருந்தாலும் வயசாகும்ல, வயசே ஆகாம இருக்கணும். இந்த வயசு ஓகேடி எனக்கு போதும், இதுலயே நான் சஸ்டெயின் ஆயிக்கிறேன். அப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இதே மாதிரி இருப்பேன்ல. வயசு ஆகும், ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்காது. சரி, இன்னைக்கு மட்டும் KFC போய் சாப்பிட்டுட்டு 2 பேரு இனிமேல் கரெக்டா ஃபுட் டயட்ல இருக்கலாம். அதாவது நாளைக்கு அப்படின்ற விஷயமே இருக்க கூடாது. ஆமா, எப்போ அது யாரும் சொல்லி நன்றே செய். நாளைக்குன்னா நடக்காது. அண்ட் இப்போ வந்து நாங்க ரோட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போறோம். ஒரு நிமிஷம் சாஞ்சுக்கோ. ஸோ வந்து முக்கிய பின் குறிப்பு, இவ்வளவு நேரம் நாங்க வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம இது வந்து EV ஆமா, அது நானே சொல்லி புரிய வைக்கிறேன். இது வந்து சைக்கிள் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்கூட்டி தான். ஸ்கூட்டியே கிடையாது, சைக்கிள் கேட்டகரியில வர வண்டி தான். அவ்வளவுதான். நீ பாட்டிக்கு இப்போ சூப்பரா ஓட்டிட்டு வர போற. பின்னாடி சாஞ்சு உட்காந்துக்கோ. இப்போ அதே மாதிரி கீழே கால் வச்சுட்டே பேலன்ஸ் பண்ணி போ. பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், எனக்கு காட்டிடாது, ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கு எனக்கு. அதுதான் அவன் யாரோ வராங்க, என் காதுக்கு எதுவும் கேக்குது. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. போ த்ராட்டில் பண்ணுங்க. எல்லாம் இந்த வழியில் யாருமே வர மாட்டாங்க. போ, யாராவது வந்தாங்கன்னா கூட பயப்படாத. ஃபர்ஸ்ட் த்ராட்டில் பண்ணு. நாய் வரான். ஐயோ சாமி, டக்குன்னு ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு த்ராட்டில். ஐயோ, நீங்க இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். அவ்வளவுதான். கால் எடுத்து மேலே வச்சுக்கோ. வாடா. ஐயோ, என் மாமனார் என்ன நினைச்சு பெருமைப்படுவார்னு நினைக்கிறேன். நானே ஏதோ யாரும் வந்துடாதீங்கடா, யாரும் வர மாட்டாங்க. போ, அந்த அவங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ பாத்தியாவா எங்க எவ்வளோ பயப்படுற பிள்ளைய எவ்வளோ சூப்பரா ஓட்ட பழக்க வச்சுட்டேன்னு. ஆனா அதுக்கு மெயின் காரணம் சொல்லிட்டு நம்ம இந்த வண்டி தான். தம்பி ஏன் அப்படி திரும்ப மாட்டிக்கிறா? ஏன் திரும்ப மாட்டிக்கிறா? நீ தான் உன் பாடியை வச்சு கண்ட்ரோல் பண்ணும். வண்டி நின்றுட்டு இருக்கும் போது தான் ஹேண்டில் பார்ல திருப்புனா திரும்பும். ஓகேவா? வண்டி மொமெண்டம்ல இருக்கும் போது நீ திருப்பக்கூடாது. உன் பாடி கண்ட்ரோலை வச்சு நீ வண்டியை திருப்பணும். த்ராட்டில் பண்ணு, போலாம். குழந்தைங்கலாம் இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அக்கா வராங்க. அந்த அக்கா ஓரமா போயிடுவாங்க. நீ போ, த்ராட்டில் பண்ணு. அந்த அக்கா மேல விடாத. ஐயோ, அந்த அக்கா சிரிச்சுட்டு போறாங்க. எனக்கு தான் தெரியாது, இல்ல எனக்கு பயம் வந்துருச்சு அவங்கள பார்த்த உடனே. எப்பவுமே பின்னாடி பிரேக் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது லெஃப்ட் பிரேக்கா? பின்னாடி பிரேக் முன்னாடி பிரேக்லாம் சொல்லாதீங்க, எனக்கு லெஃப்ட் ரைட் சொல்லி கொடுங்க போதும். எப்ப போறோம்? சாப்பிட ஐஸ்கிரீம். எப்ப பார்த்தாலும் சோறு. கடை இருக்கா இங்க? போன் இல்ல. போற வழியில ஐஸ்கிரீம் கடை இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? KFC வாங்கி தரேன்டி. சுகர் கிரேவிங்கா இருக்கு. எனக்கும் ஒரே சுகர் கிரேவிங்கா இருக்கு. இவ்வளவு கத்தாதடி, பக்கம் பக்கத்துல டீ குடிச்சிட்டு வரலாம். சொல்றது வீட்லயா? அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேசிட்டே இருக்கணும். த்ராட்டில் பண்ணு. அவரை பார்க்கணும் போல இருக்கு. கரெக்டா ஜாலியா இருக்கும். லெஃப்ட் போகுதுன்னா ரைட் திருப்பு. அவ்வளவுதான், கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிப்பா. பயத்துல த்ராட்டில் கொடுக்காத, ஃப்ரீஸ் ஆகாத. பயமா இருக்கு. ஹேண்டில் பார் ஆட்டாத. கேஷுவலா இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய வெட்டி முடிக்கிற வேலையா? உனக்கு ஒன்றும் தெரியுமா ஸ்வீட்டு? நான் பெருசா யாரு பின்னாடியுமே உட்காந்து போகவே மாட்டேன். ஒண்டாட்டி பின்னாடி உட்காருங்க, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வேற வழியில உட்காந்து நான் போ. லெஃப்ட் விடுற. பயப்படாத. பயப்பட்ட உடனே ஹேண்டில் பார் ஆட்டக்கூடாது. பயப்பட்டா த்ராட்டில் கொடுத்துட்டு பிரேக் அடிக்கக்கூடாது. பயப்பட்டா த்ராட்டில் மட்டும் கொடுக்கக்கூடாது. பயப்பட்டா ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாது. இது சொல்லித்தர தெரில போல ஒரு வேலை. இல்ல புரியுது. நான் பயப்படுறேன். நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லித்தரேன் போறேன். இல்ல போன வாட்டி நம்ம பசங்க போவாசா கார் ஓட்டி சொல்லித்தர உனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. ஒழுக்கமா அண்ணியை கொண்டு போய் டிரைவிங் ஸ்கூல்ல கேப் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லி கொடுக்கறதா பெஸ்ட் எப்பவுமே அப்படின்னு. அப்படியே நான் சொல்லித்தர வீடியோ பார்த்தாங்களாமா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டா சொன்னேனாமா? அது தெரியல அப்படிங்கிறியா? இல்ல மறந்துட்டியா? தோசை இது பாடாதீங்க. ஹாய். ஆனா நல்லா இருக்கு. நல்லா ஓரமா வந்துருங்க. வண்டியில வந்துருப்போது. நல்லா போகுது ப்ரோ. எப்படி? ஆள் இல்ல, ஒய்ஃப். ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்கன்னா இந்த ஊரா? இங்க ரைடா? ஓ சரி. சந்தோஷம். யாரோ கூட இருப்பேன்னு பொண்டாட்டி முன்னாடி சொல்லாதீங்க. அவன் என்ன நினைப்பா? பசங்க கூட அப்படி சொல்லுங்க. எடுத்துக்கலாம். நீ ரொம்ப கியூட். அச்சோ. சோ பேக் டு நீ வரி பண்ணிக்கற. ஏய் அழகா இருக்கா உன்னை விட. Thank you. உங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி இவ்ளோ அடியில ஸ்ட்ராங்கா இருக்கு? தெரியலங்க, அது கடவுள் ஏதோ புண்ணியம் போல. நான்லாம் சூசைட்ல பண்ணுவேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. ஆனா நீ உங்களை பார்த்து ரஜமாவே சின்ன பையன் தானேங்க. பட் அவ்ளோ இது அந்த பேசுறதெல்லாம் ஃபேன்ஸே இல்ல. இது ஃபேனா இல்ல, ஒரு காமனா நம்ம ஒரு மனுஷனா சொல்றீங்க. ரொம்ப நன்றி. அடி வாங்கி நம்ம இவ்வளவு நிக்கிறது பெரிய விஷயம் தான். எப்படி ஆளு ஓகேயா? ஜம்முன்னு இருக்காரு. ஓகே பை. சரிங்க, போயிட்டு வரேன். அம்மா பின்னாடி இருக்குது. அப்ப த்ரால் கொடுத்து மேனேஜ் பண்ணேன். அப்ப இது விட்டாலே என்னது? விட்டாலா பட்டாசாலா வெடிக்கிற 10,000 மாலா. என்ன எழவி அது? போயிட்டு வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு
அப்படியே ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். எங்கெல்லாம் பானிபூரி சாப்பிடலாம். பானிபூரி வேணுமா? எனக்கு பானிபூரி தான் உயிர். நீங்கள் கொண்டு வந்தீங்களா மசாலா பூரி நல்லாவே இருக்காது. நான் உனக்கு மசால் பூரியே தரல, நீ காளான் தான் கேட்பேன்னு காளான் வாங்கிட்டு வந்தேன். ஐ லவ் காளான், மசால் பூரி, பேரு பூரி, ஆல். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தது நீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. சூப்பராக ஓட்டுறாங்க இல்லைங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைசன்ஸ் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பண்ண வித் லைசன்ஸ் ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கியர் பைக், அதுக்கப்புறம் அப்படியே சூப்பர் பைக். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னொரு 2 இயர்ஸ் பக்கம் எடுத்துக்கோங்க. ஏன்னா படிப்படியாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூப்பிட்டு போகணும். 2 இயர்ஸ்க்கு மேலேயும் ஆகலாம். பட் போகட்டும், எவ்வளோக்கு டைம் எடுக்குதோ அவ்வளோக்கு நமக்கும் நல்லது தான். ஸோ வந்து எப்படி அவங்க ஈஸியாக ஓட்டினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம டிடிஎஃப் நிறைய பேர் யாராவது ஓட்டாமல் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக ஓட்டலாம்ல. ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தாங்க. ஸோ வந்து சைக்கிள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே. அந்த ஒரு கண்ட்ரோலிங் வந்துருச்சுனாலே இதுக்கப்புறம் போகக்கூடிய ஸ்கூட்டி பைக்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துடும். பட் நீங்கள் படிப்படியாக போகுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூட்டி ஓட்டுங்க, அதுக்கப்புறம் கீர் பைக்கில் வந்து பண்ண ஒரு பேசிக் பைக், அதுக்கப்புறம் ஒரு 150cc பைக், அதுக்கப்புறம் ஒரு 250cc, அதுக்கப்புறம் ஒரு 500 ஆர் 600, 650, 700, 800, 900, அப்புறம் 1000 அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஒன்றுனா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். குட்டி ஓட்டி பழக்க வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் காலை வந்து பார்த்தீங்கன்னா தரையில், அதாவது லேடிஸ் பிரேக், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ் பிரேக்கை வந்து பிடிக்க வச்சுட்டே ஓட்ட வைக்கணும். ஏதாவது ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் உங்கள் காலை வச்சு டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க, பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுவாங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேனிக் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் பிரேக் அடிச்சுங்க காலையே தரைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அதை டக்குன்னு அவங்க நிப்பாட்டிடுவாங்க. ஒரு சப்போர்ட்டும் இருக்கும். சப்போஸ் வண்டி ஏதாவது பக்கம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு காலை வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை லிஃப்ட் பண்ணி அப்புறம் மேலே வச்சு ஓட்ட சொல்கிறோம். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக அவங்க பழகிடுவாங்க. ஸோ என் ஒய்ஃப் எப்படியும் பழகிட்டாங்க, எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூட்டி அவங்க பயங்கரமாக ஓட்டுவாங்க. என் ஒய்ஃப் என்ன வச்சுட்டு எங்கேயாவது லாங் ரைட் கூட்டு போவாங்க. அதை ஏதாவது உங்களுக்கு வீடியோவை ஆட் பண்ணுறீங்க. ஓகே டிப்ஸ் வந்து நம்ம வீடியோ அட்டென்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிட்டுங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஒய்ஃப் ஸ்கூட்டி ஓட்ட பழக ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் கார் ஓட்டு பழக ஆரம்பித்ததெல்லாம் வந்து விலாகாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் நம்மளோட வீடியோ எண்ணிலையும் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே டிடிஎஃப் வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். டட்டா போய் டேக்கர் போங்க, அது மாதிரி போட மாட்டேங்காங்க. பை டிடிஎஃப் லவ் யூ, சேஃபாக லவ் யூ ஸோ மச்சுங்க.